வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் கோமதி, வயது 30, ராசின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிங்க. ஜாதி நாயக்கரணத்தை சார்ந்தவங்க. படிப்பு குறைந்த படிப்பு தாங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூலி தொழில் செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி நல்லூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணன் மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் கூலி தொழிலாக செய்துட்டு வராங்க. மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை பெண்ணும் கூட. இவங்களுடைய எதிர்பார்ப்பு ஜாதி தடை இல்லைங்க, வயது வரம்பு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல குணமுள்ள பண்புள்ள மணமகனாக இருந்தால் போதுமானது. குறைந்தளவு படிப்பு இருந்தாலும் வசதி இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன்னுடன் வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் ரேணுகாஸ்ரீ, வயது 29, ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிங்க. ஜாதி வன்னியர் அனத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி விருதாச்சலத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க. 2 ஏக்கர் விவசாய நிலமும் இருக்குது. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 அக்கா ஒரு அண்ணாங்க. அவங்க மூவருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே விவசாய தொழில் தாங்க செய்துட்டு வராங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 35,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு தங்களோட இனத்தை சார்ந்தவராக இருக்கணும், குறைந்த அளவு மாத வருமானம் அமையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னை அன்புடன் மக்களுடன் பார்த்து கொள்கிற புரிந்து கொள்கிற அன்பான மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க நண்பர்களே, அடுத்த வரங்களை பற்றி பார்க்கலாம். பெயர் ராகவி, வயது 31, ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க. ஜாதி முதலியார் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி கோயம்புத்தூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவங்களும் படிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே கவர்மெண்ட் ஜாபில் தாங்க ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் குறைந்தளவு வருமானம் இருந்தாலும் போதுமானது. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய நாட்களிலேயே சில கருத்து வேறுபாட்டினாலையும் சொத்து பிரச்சனையினாலையும் இவங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சுங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். நல்ல பண்புள்ளவராக எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. சொந்த தொழில் அமைத்து தரவும் ஏற்பாடு செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் மூலம் நாள் வாழ்க்கை துணை அமைய கடவுளை மனதார பிரார்த்திக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல்லைக்கான கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.